அலைக்கும் சலாம் வரகாத்துஹு. நாங்க பாத்திமா ஜன்னா அதிராமத்தினத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. இது இப்ப தௌஹி ஜமாத்துல நிர்வாகிகள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்கல்ல. ஆமா. அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல ஆளா பார்த்து விதத்தெல்லாம் செய்யாத ஆளுவலா பார்த்து கொஞ்சம் பொறுப்புல எடுத்து வச்சாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா ஏதாச்சும் ஒரு பயான் சொல்றோம்னா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட அவங்க என்ன சொல்றாங்க, உங்களோட நிர்வாகி மட்டும் சரியா இருக்கிறாங்களா, அவங்களும் நிறைய தப்பெல்லாம் செய்யறாங்க, முதல்ல அவங்கள ஒழுங்கான ஆளா திருத்திட்டு அப்புறமா தான் நீங்க பயான் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபாரின்ல தலைமை பொறுப்பு எடுத்திருக்காங்கல்ல. வெளிநாட்டுலயா? வெளிநாட்டுல அவங்க இங்க நம்ம ஊர்ல உள்ளவங்க அவங்க வீட்டுல உள்ளவங்க யாருமே தௌஹீதுல இல்ல, அந்த மாதிரி குடும்பத்துல உள்ளவங்களை திருத்த மாட்டேங்கிறாங்க. அவங்கள தலைமை பொறுப்புல வச்சுக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு கெட்ட பேரா போயிட மாதிரி இருக்கு. சரி, சகோதரி அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நிர்வாகிகளாக நம்முடைய ஜமாத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நம்முடைய ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள், அதாவது குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை சரியாக பின்பற்றாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி குர்ஆன் ஹதீஸினுடைய கொள்கைகளை பின்பற்றாமல் ஒரு சிலர் அவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சிலர்களை பார்த்தா அவங்களுடைய குடும்பத்தினர்கள் அவங்களும் கூட இந்த கொள்கை கோட்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை ஏன் நீங்க தேர்வு செய்றீங்க? இப்படி தேர்வு செய்யும் பொழுது இவைகளை எல்லாம் நீங்கள் கவனித்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல கேள்விதான். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை ஒரு கிளையா இருக்கட்டும் அல்லது மாவட்டமாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும், யாரை தேர்வு செய்வதாக இருந்தாலும் அவர்கள் முதல்ல குர்ஆன் ஹதீஸை முழுமையாக பின்பற்றி நடப்போம், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்ற கொள்கையில் இருப்பவர்களைத்தான் நாம் தேர்வு செய்கிறோம். அப்படி தேர்வு செய்கின்ற பொழுது ஒரு சிலர்கள் சில விஷயங்களில் முழுக்க முழுக்க முரண்பட்டோ அல்லது மாற்றமாகவோ நடப்பது இல்லை. ஒரு சில விஷயங்கள்ல என்ன செய்து விடுகிறார்கள், மாற்றமாக நடந்துறாங்க. குறிப்பாக அந்த சகோதரி அவங்க சொன்னதை போன்று திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாறி போறவர்கள் உண்டு. ஆடம்பரமான திருமணம் நடத்துறது அல்லது ஆடம்பரமான திருமணங்களில் கலந்து கொள்வது, இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்கள், ஒரு சில நிர்வாகிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கலந்திருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் தலைமையினுடைய கவனத்துக்கு வருமானால் நம்ம அந்த மாதிரி நிர்வாகிகளுக்கு நாம் என்ன செய்கிறோம், அவர் அறியாமல் அல்லது தெரியாமலோ செய்திருப்பாரையானால் நாம் எச்சரிக்கை செய்கிறோம். ஒரு சிலர்களுடைய அந்த கடுமையை கவனத்தில் கொண்டு அவர்கள் நிர்வாகத்தில் இருந்தும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால குர்ஆன் ஹதீஸுக்கு நேரடியாக முரணாக நடப்பார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்கிறோம், எச்சரிக்கையும் செய்திருக்கிறோம், நீக்கியும் இருக்கிறோம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்களாக இருக்கட்டும், அவர்களும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பார்களே ஆனால் அதை நம்ம என்ன எச்சரிக்கை செய்கிறோம். அல்லது அது தொடர்ச்சியாக நடந்தாலோ அல்லது தவறுகள் குற்றங்களுடைய வீரியத்தை கவனத்தில் கொண்டு நீக்கியும் நாம் இருக்கிறோம். அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறிழைப்பார்களானால் அதை இவர் மீது உள்ள முழுமையான குற்றமாக நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இவர் சொல்லி இருக்கிறாரா, இவர் அறிவுரை வழங்கி இருக்கிறாரா என்று நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்லது அவங்களுடைய குடும்பத்தினர்களாக இருப்பவர்கள் அந்த மாதிரி நடந்தார்களானால் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுமாறு இவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம். இவை அனைத்துமே நம்ம மாநில தலைமையினுடைய கவனத்திற்கு வரும்பொருள் தான். நம்ம மறைவான விஷயங்களை நாம் அறிவது இல்லை. யாராவது உங்கள் மாவட்டமா இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்களா இருக்கட்டும், ஆதாரத்துடன் சும்மா அவர்களிடத்தில் கேட்டோம் இவர்கள் சொன்னார்கள் என்று இல்லாமல் நேரடியாக பார்த்தவர்களோ அல்லது கேட்டவர்களோ இருந்தார்கள் என்றால் மாநில தலைமைக்கு என்ன செய்யலாம், அவர்கள் புகார் அளிக்கலாம். அந்த புகாரினுடைய உண்மை நிலையை கவனத்தில் கொண்டு அதற்கு தகுந்தவாறு நிச்சயமாக நம்ம மாநில தலைமை நடவடிக்கை எடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜாபர் அலி, கண்டியூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி. இந்த பேர் வரதட்சணை கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க. சரி, கல்யாணம் முடிஞ்சுட்டு 2 நாள் 1 வாரம் பார்க்கலாங்களா? அவங்க வீட்டுல போய் பாத்துக்கலாமான்னு. ஆமா, வரதட்சணை நடக்கக்கூடிய திருமணங்கள் அதுல நாங்க முழுமையாக கலந்து கொள்ளவில்லை.
அப்ப அந்த மாதிரி வரதட்சணை நடந்திருக்கக்கூடிய திருமணங்களை நாங்கள் புறக்கணித்த பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய வீடுகளில் போய் நாம் பார்த்துவிட்டு வருவதில் மார்க்கத்தில் எதுவும் தடை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும்போது ஒரு தெளிவான ஒரு கட்டளை நமக்கு இட்டிருக்கிறாங்க. மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇல்லம் யஸ்ததி பிலிசானிஹி ஃபஇல்லம் யஸ்ததி பிகல்பிஹி ذلك அல்லாஹுல் ஈமான். ஒரு தீமையை நீங்கள் கண்டால் அதை கையால் தடுங்க, அப்படி முடியவில்லை என்று சொன்னால் நாவல் தருங்கள், அதுவும் முடியவில்லையானால் மனதால் ஒதுங்கி விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரதட்சணை என்ற திருமணம் நபி வழிக்கு மாற்றமாக நடக்கிறது என்று சொன்னால் அந்த திருமணம் நடக்கக்கூடிய அவைகளில் நாம் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடாது. அதை நாம் என்ன செஞ்சிடறோம், புறக்கணிச்சிடறோம். அப்போ இந்த மாதிரி புறக்கணிப்பது நபி வழியை முழுமையாக பேணுதலாக நம்ம பின்பற்றியதாக அமையும். அடுத்ததாக திருமணமெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஒரு வாரமோ 10 நாளோ அல்லது பிறகு நாட்களில் அங்கே போய் நாம் பார்ப்பதினால் எந்த குற்றமும் இல்லை, எந்த தடையும் இல்லை. அதே நேரத்தில் அங்கே நீங்கள் 2ஆம் நாளோ அல்லது ஒரு வாரம் கழித்தோ 10 நாள் கழித்தோ நீங்கள் சென்றாலும் கூட அவர்களுக்கு இந்த திருமணத்தினுடைய தவறுகளை என்ன செய்யுங்க, நினைவூட்டுங்கள். நான் எதற்காக திருமணத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது வரதட்சணை வாங்கப்பட்டிருக்கிறது, நபி வழிக்கு மாற்றமாக ஆடம்பரமாக திருமணம் நடந்திருக்கிறது, மார்க்கத்துக்கு முரணான பல செயல்கள் ஈடுபட்டதுனால நான் கலந்து கொள்ளவில்லை. இனிமேலாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய திருமணங்கள்ல நபி வழியின் அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த அறிவுரையையும் நீங்கள் சொல்லுங்க. அது சொல்வதற்காக கூட நீங்கள் என்ன செய்யலாம், சென்று வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஃபாத்திமா. ஒருத்தவங்க ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க, 5 பையன். ஆனா அது 3 பையன் ஏகத்துவத்தை ஏகத்துவம் கிடையாது, 2 பேர் மட்டும் ஏகத்துவத்துல இருக்காங்க. ஆனா அந்த 3 பேர் ஓரளவு நல்லா இருக்காங்க, அந்த 2 பேர் மட்டும் அல்லாஹ் தஆலா சோதனை பண்றான். ஏன் அது? ஏகத்துவ கொள்கையில இருக்கிறவங்களுக்கு சோதனை அதிகமா இருக்குங்கிறீங்க. சரி சரி. அப்போ ஏகத்துவத்தில் இல்லாதவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு நல்லா இருக்காங்க, ஓரளவு நல்லா இருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் ஒரு பொருளோ ஒரு நபரோ நம்ம விட்டுட்டு போயிட்டா அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்ததா தருவான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கண் முன்னாடியே தெரியுது அவங்களுக்கு சிறந்தது கிடைச்சிருக்குன்னு. அப்ப நம்ம சிறந்தவங்க இல்லையா, நமக்கு சிறந்ததை கொடுக்க மாட்டானா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு குடும்பத்தில் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. 3 சகோதரர்கள் ஏகத்துவ கொள்கையில் இல்லை, 2 சகோதரர்கள் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் ஏகத்துவ கொள்கையில் இருப்பவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்கும், ஏகத்துவ கொள்கையில் இல்லாதவர்கள் நல்ல வசதியிலையும் இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது? அல்லாஹ்வுக்கு உகந்தவர்களாக அல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்றவர்கள் உண்மையான கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. சஹீஹ் புகாரி நீங்கள் பார்க்கலாம். மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யஸிப் மின்ஹு. அல்லாஹ் ஒருவருக்கு நல்லதை செய்ய நாடினால் அவர்களை சோதிப்பான். நல்லவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா பெரும் சோதனைகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். நமக்கு மறுமை நாளில் நன்மையை தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடும் பொழுது இங்கே சோதனையின் மூலமாக நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறான், அழிக்கிறான், நன்மைகளை அதிகப்படுத்துகிறான். நீங்க நபிமார்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய அளவுல கஷ்டத்தையும் சிரமத்தையும் சகித்திருக்கிறாங்க. இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் நல்ல வசதி வாய்ப்போடு எல்லாம் இருந்திருக்கிறாங்க. திருக்குரான்ல நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் காரூன் என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தவன், அவனை பற்றி திருக்குரான் குறிப்பிடும் பொழுது அவனுடைய ஹசானாக்கள் செல்வங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாவியின் அந்த அறையினுடைய சாவிகளை ஒரு வலிமையான கூட்டம் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சாவியே சுமக்க முடியாதுன்னா உள்ள எவ்வளவு செல்வங்கள் இருக்குன்னு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அவனுடைய எதிரியாக இருந்தவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வாரி கொட்டி கொடுத்தும் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ ஜஹீல், உத்பா, ஷைபா போன்றவங்க நல்ல வசதி வாய்ப்பா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் இறைவனுடைய கொள்கையில உறுதியாக எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சோதனை கடுமையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க.
அவருடைய கொள்கையில எந்த அளவுக்கு உறுதியா நடக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த அளவுக்கு சோதனைகளும் கடுமைகளும் கஷ்டங்களும் என்ன செய்யும், நமக்கு வந்து கொண்டே இருக்கு. அதனால நம்ம கொள்கையில உறுதியாக இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி சோதனைகள் வரும். இது அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை தான் நாடி இருக்கிறான் என்று அந்த கொள்கையில உறுதியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கொள்கையில் நல்லா கரெக்டா இருக்கிறோம், கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறாங்களே நம்ம கொள்கை சரியில்லையோ என்று நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சோதனைகள் ஒவ்வொரு கட்டமும் நம்முடைய இதை பண்படுத்துவதற்கும் மறுமையில நன்மையை தருவதற்கும் அல்லாஹ் ஏற்படுத்திய வழி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் இந்த மாதிரி செல்வம் உள்ளவர்களை பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், பொறாமைப்படவோ அல்லது கொள்கை தடுமாற்றமோ நம்ம என்ன செய்ய மாட்டோம், அடைய மாட்டோம். அதனால நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது, மறுமையில் நமக்கு சொர்க்கம் உறுதி செய்வதற்குரிய வழிவகை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு எதையாவது ஒரு இழப்பை ஏற்படுத்தினான்னு சொன்னா அதை விட ஒரு சிறந்ததை தா அப்படின்னு நம்ம கேட்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் சிறந்ததை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்படின்னா அந்த முன்னால் இருந்தவர் அவர் சிறந்தவர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சிறப்பித்து தான் வைத்திருக்கிறான். ஒருத்தன் கல்வியில சிறந்தவனா இருப்பான், ஒரு அழகில் சிறந்தவனாகவும் பொருளாதாரத்தில் சிறந்தவனா இருப்பான். ஒரு ஆளுக்கு இன்னொன்று ஒரு பொருளை கொடுத்தான் என்றால் அவருடைய அன்றைய தேவையை கவனத்தில் கொண்டு அது ஒரு சிறந்ததாக அமையும். ஃபல்லல்லாஹு பாலுஹும் அலா பாலின் என்று அல்லாஹ் திருக்குறான்ல சிலரை விட அல்லாஹ் சிறப்பித்து தான் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம சிறந்தவர்களாக ஆவதற்கு அதற்குரிய இறையச்சம் உள்ள செயல்களின் மூலமாக நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர் அபூ சலமா இறந்து போனாங்க. அப்ப இறந்து போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா செய்ய சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னுடைய துணையை விட ஒரு சிறந்த ஆளை எனக்கு கொடு. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யோசிக்கிறாங்க, அபூ சலமாவை விட ஒரு சிறந்த கணவர் யார் இருக்கிறா, எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு நல்ல மனிதராக இருந்திருக்காரு, இதை விட யாரு நமக்கு கிடைக்க போறான்னு நினைத்து கொண்டு இருக்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அவங்களுக்கு கணவராக அடையும் பாக்கியத்தை கொடுக்கிறான். அப்ப அபூ சலமாவை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிலர்களை அல்லாஹ் தகுதியின் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறான், கொஞ்சம் கூடுதல் குறைவாகத்தான் வச்சிருக்கிறான். அது இறைவனுடைய அந்த விருப்பத்தில் உள்ளது. அவன் தன் நாடியவர்களை நல்லவர்களாக சிறந்தவர்களாக சில சிறப்பு அம்சங்களை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைத்தூதராக தேர்வு செஞ்சான். அபூபக்கர் அவர்களை இறைத்தூதராக தேர்வு செய்யல. அபூபக்கரை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் தான். அப்ப அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டமானவர்கள் இல்லை, அவங்க ரொம்ப உயர்ந்தவர்களை கவனித்து பார்க்கும் பொழுது அவங்க குறைவா இருப்பாங்க. அவங்களோட கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்த்தால் அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது உன்னுடைய உடல் அமைப்பிலும் பொருளாதாரத்திலையும் உயர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா நீ மேல உள்ளவங்களை பார்க்காதீங்க, கீழ்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருள் நமக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி நம்மை விட எத்தனை பேர் கீழ்நிலையில் இருக்கிறாங்க, அதை விட அல்லாஹ் தஆலா நம்மை மேம்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நம்ம இந்த பொருளாதாரம் உடல் அழகு இதிலே எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இபாதத்து விஷயங்கள்ல மற்ற நபிமார்களா இருக்கட்டும், மற்ற நல்லவர்கள் இருக்காங்களோ அவைகள்லாம் எப்படி நல்லறங்கள்ல அதிகமாக ஆர்வப்பட்டார்களோ அது மாதிரி ஆர்வப்பட்டு நாமும் நிறைய நன்மைகளை செய்வதற்கு நம்ம போட்டி போட்டுக்கலாம். ரோஜா பானோ எல்கேடி நகர்ல இருந்து சரிம்மா, சகோதரி அவர்கள் கேட்கிறாங்க, நஃபிலான தொழுகைகளை நாம் தொழலாமா தொழக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகைகள் என்று நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை, இது கண்டிப்பாக நம்ம தொழுதாக வேண்டியது. இன்னும் சில தொழுகைகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கடமை அல்லாத தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சுபு தொழுகையுடைய முன் சுன்னத் இது ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப லுஹர் தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள், அசருடைய முன் சுன்னத்துகள், மகரிபுடைய முன்பின் சுன்னத்துகள், இஷாவுடைய முன்பின் சுன்னத்துகள், அதே மாதிரி வித்ரு தொழுகை போன்ற இந்த உபரியான வணக்கங்கள்ல குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவைகளை நாம் சுன்னத்து என்று சொல்லுகிறோம். சுன்னத்துனா சுன்னத்துன் நபி, நபி காட்டிய வழிமுறை.
அப்ப கடமை அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில நமக்கு தொழுது காட்டியது அல்லது தொழுங்கள் என்று சொன்னதை நாம் சுன்னத் என்று சொல்லுகிறோம். இது அல்லாத வணக்கங்கள், நம்மளாக விரும்பி தொழக்கூடிய தொழுகைகளை நஃபில் உபரியான வணக்கங்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த உபரியான வணக்கங்கள் நம்ம விரும்பிய முறையில் நம்ம என்ன செஞ்சிடலாம், தொழுது கொள்ளலாம். தடை செய்யப்பட்ட நேரங்கள் தவிர்த்து நம்ம விரும்பிய எண்ணிக்கையில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். இப்போ ஒரு 10:45 மணி இருக்கிறது என்றால் அது ஒரு 11 மணியாக இருக்கிறது என்று சொன்னால் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தொழ விருப்பப்படுகிறேன்னா ஒளி செய்து விட்டு என்ன செய்யலாம், ஒரு தொழுவலாம். 2 ரக்காத் தொழுவலாம், 4 தொழுவலாம், 6 தொழுவலாம், 8 அவரவர்கள் விருப்பத்திற்கு உரிய அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அப்ப இதுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. எப்படின்னா நீங்கள் தொழுவதின் காரணத்தினால் அடுத்தவர்களையும் தொழ வேண்டும் என்று சொல்வதுதான் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு. அவர் விரும்பினால் அவர் 2 ரக்காத் தொழுவார், இன்னொருவர் விரும்பினால் 4 ரக்காத் தொழுவார், ஒருவர் விரும்பினால் தொழாமல் கூட இருப்பார். கடமையான தொழுகைகளை கண்டிப்பாக நாம் தொழுது முடிக்க வேண்டும். சுன்னத்தான தொழுகை நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தொழுது கொள்ளலாம். இந்த உபரியான வணக்கங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். தடையில்லாத நேரங்களில் எந்த நேரத்திலேயும் எத்தனை ரக்காத்துகளும் எவ்வளவு நேரமும் என்ன செய்யலாம் என்று தொழுவலாம். அதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். எனது பேர் அபீபுல்லா, எனது ஊர் கல்பாக்கம். சொல்லுங்க. உங்க அது கேள்வி 18 சவரனாக உள்ளது. அதுக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் என்பது என்னுடைய கேள்வி. சார், ரைட். சகோதரர் அவர்கள் 18 சவரன் என்னிடத்துல தங்க நகை இருக்கு, அதுக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. 18 சவரன் என்பது சுமார் 144 கிராம். 87 கிராம் இருந்துச்சாலே நமக்கு ஜக்காத்து கடமையாகிறது. 87 கிராமுலேருந்து நம்ம 2.5% என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அதனுடைய மதிப்பு என்று சொன்னால் 2500 ரூபாய் என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ உள்ள ரேட்டின்படி சுமார் ஒரு 2800 ரூபா அப்படின்னு இருக்குமானால் ஏறத்தாழ 4,03,200 ரூபா வருது. 4,03,200 ரூபாய்க்கு 2.5% 10,080 ரூபா. இது 2,800 ரூபாயா அல்லது அதை விட குறைந்திருக்கிறான்னு தெரியல. நீங்க கணக்கிட்டு இருக்கிறீங்க. 144 கிராம் இன்ட்டு இப்போ 1 கிராம் உடைய ரேட்டு எவ்வளவு, அதை பெருக்கி அதுல 2.5% எவ்வளவோ அதை என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. 2,800 ரூபான்னா ஏறத்தாழ 10,000 ரூபாய் என்ன செய்கிறது, ஜக்காத்தாக வருகிறது. அதனால் நீங்க அடிப்படையாக உங்களுக்கு வழங்கியிருக்கணும். 87 கிராம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மொத்தத்துக்கு 87, அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் சரி. 87 கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, ஒரு 80 கிராம் இருக்கு அல்லது 40 கிராம் இருக்குன்னா அதுக்கு ஜக்காத்து இல்லை. அப்ப 87 கிராம் ஏறத்தாழ இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நம்ம 2.5% என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதனுடைய மதிப்பை இட்டு அது பணத்தை கொடுக்கலாம், அல்லது அதற்குரிய அந்த தங்கத்தில் ஒரு தோடு 10,000 ரூபாய்க்குள்ள அளவுக்கு வந்துச்சுன்னா அதை விட நீங்க என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நீங்கள் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய 2.5% என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதனுடைய மதிப்பிலோ அல்லது தங்கத்திலோ என்ன செய்யணும், நீங்க கொடுக்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். ஆயில்பட்டினம் ஆயிஷா. ஜும்மா தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய 4 ரக்காத் சுன்னத் தொழுகை இருக்குதானே? ஆமா. அது 2 ரக்காத்தை பிரித்து தொழுவணுமா இல்ல 4 ரக்காத்தை சேர்த்து தொழுவணுமா? கொடுக்கும் வழிமாவிரனின் அளவுகோல் என்ன? அவங்களுக்கு பரக்கத் அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வழிமுறை கொடுக்கலாமா? அடுத்ததாக ஜும்மா தொழுகையினுடைய பின் சுன்னத் 4 ரக்காயத்துகளை எப்படி ஒரே சலாம் தொழுவதா அல்லது 2 சலாம் சொல்லிவிட்டு 2 ரக்காயத்துகளாக தொழுவதான்னு கேட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. திருமதி உட்பட பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. சலாத்துல் லைலி வன்னஹாரி மசனா மசனா, இரவு தொழுகையிலும் பகல் தொழுகையும் 2 தொழப்பட வேண்டும். பகல்ல தொழுதாலும் 2 தொழணும், இரவுல தொழுதாலும் உபரியான வணக்கங்களை 2 ரக்காயத்துகளாக தொழ வேண்டும் என்ற ஒரு நபிமொழி உண்டு. இந்த நபிமொழியை பொறுத்தவரை இதுல
பகல் என்று சொல்லக்கூடிய அந்த நஹார் என்ற அந்த வார்த்தை அறிவிப்பாளர் ஒருவர் தவறுதலாக குறிப்பிட்டிருக்கிறார் என்று ஹதீஸ்கலை அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பிட்டிருக்கிறாங்க. சலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இது புகாரியில் வரக்கூடிய செய்தி. இரவு தொழுகை 2 தொழப்பட வேண்டும் என்று புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் புகாரி முஸ்லீம் அல்லாத பல வேறு நூல்களில் வந்து சலாத்துல் லைலி வன்னஹாரி, பகல்லையும் இரவுலையும் தொழக்கூடிய தொழுகை 2 அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கிறது. இதுல இந்த பகல் என்ற அந்த வாசகம் சேர்வதின் காரணத்தினால் பகல்ல நம்ம தொழுதாலும் சரி, இரவுல தொழுதாலும் சரி, நம்ம உபரியான சுன்னத்தான வணக்கங்களை 2 ரக்காயத்துகளாக தொழ வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறாங்க. இந்த செய்தி ஆதாரபூர்வமானதாக இருக்கும் என்று சொன்னால் அது நம்ம கரெக்ட்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வந்து அது ஒரு சிலர்கள் வந்து தவறுதலாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதனால் அந்த செய்தியை நாம் ஆதாரமாக கொள்ள முடியாது. அதனால் நம்ம தொழுகை சுன்னத்தான தொழுகை தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் 2 ரக்காயத்துகள் என்று சொன்னால் அதை 2 தொழுதுடலாம். அந்த 4 ரக்காயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், அதை 2ல சலாம் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து 2 தொழுதார்கள் என்று நேரடியாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், 2 ரக்காயத்தில் சலாம் சொல்லிவிட்டு தொழுது கொள்ளலாம். 4 ரக்காயத்துகள் என்று மட்டும் வந்தால் 4 ரக்காயத்தை எப்போ லுகர் தொழுகையை அசர் தொழுகையை எப்படி நாம் தொழுகிறோமோ அப்படி நம்ம என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், தொழ வேண்டும். ஜும்மாவுடைய பின் சுன்னத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்று 2 ரக்காயத்துகள் தொழுவார்கள் என்ற அறிவிப்பு முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி ஜும்மாவுக்கு பிறகு 4 ரக்காயத்துகள் நீங்கள் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையும் இடம்பெற்றிருக்கிறது. அதனால விரும்பியவர்கள் ரசூல்லா தெரிஞ்ச மாதிரி 2 ரக்காயத்து நம்ம தொழுதுக்கிறலாம். அதே மாதிரி ரசூல்லா கட்டளையிட்டதை போன்று 4 ரக்காயத்துகளும் ஒரே சலாமில் என்ன செய்யணும், நம்ம தொழுது கொள்ளலாம். 2க்கு நபி வழிகளில் ஆதாரம். 2 ரக்காயத்தும் தொழலாம், 4 ரக்காயும் தொழலாம். 4 ரக்காயத்தில் பொதுவாக இருப்பதின் காரணத்தினால் நம்ம ஒரே சலாமில் நம்ம தொழுது முடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, வலிமா விருந்து அதுல பரக்கத்தை நன்மையை எதிர்பார்த்து அதிகமாக நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பல நபிமொழிகள் அறிந்திருக்கிறோம். திருமணத்தில் வந்து அருள் நிறைந்த திருமணம் செலவுகள் குறைந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாத்தில் வந்து திருமணத்துக்கு என்று செய்யப்படக்கூடிய செலவுகள் 2 செலவுகளை தான் நமக்கு குறிப்பிடுது. ஒன்று வந்து மகர் தொகை, 2வது வந்து வலிமா. இந்த மகர் தொகையை பற்றி திருக்குரான் நமக்கு குறிப்பிடும் பொழுது வாத்தைக்கும் இஹதாஹுன்ன கின்தாரன், அந்த பெண்களுக்கு நீங்கள் பொற்குவியலையே நீங்கள் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு நீங்க பொற்குவியல் அளவுக்கு கூட என்ன செய்யலாம், மகராக கொடுக்கலாம் என்ற அனுமதியை அந்த வசனத்தில் இருந்து நாம் பெற முடியுது. 2வது செலவு தான் வலிமா. அப்போ முதல் செலவு விஷயத்தில் மார்க்கம் வந்து நமக்கு என்ன செய்யல, கட்டளை போடல, விரும்பிய அளவுக்கு கொடுத்துக்கலாம். அப்போ திருமணத்தில் செலவை குறைக்க வேண்டும் என்று நமக்கு வரக்கூடியது எது என்று சொன்னால் இந்த வலிமா விருந்து தான். அப்போ இந்த வலிமா விருந்துல தான் நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்மளால் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைத்து என்ன செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலிமா விருந்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேனா அதிகபட்சமாக ஒரு ஆடு கொடுத்திருக்கிறாங்க. அது அல்லாமல் அவங்க கொடுத்த வலிமா விருந்துகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அவலமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பாலி நிசாயிஹி பி முத்தைனி மின் ஷஈர், புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவிமார்களில் சில மனைவிமார்களுக்கு 2 முத்து, அதாவது 2 கைய அளவு கோதுமையை கொண்டு தான் வலிமா விருந்து கொடுத்திருக்கிறாங்க. 2 கையளவுனா எத்தனை 4-5 பேருக்கு கூட என்ன செய்ய முடியாது, விருந்து கொடுக்க முடியும். இதுதான் அவங்களுடைய வலிமா விருந்து. அதே மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா விருந்து கொடுத்தாங்க. ஹைஸ் என்ற பதார்த்தம் தான், அதாவது கறி சாப்பாடு எது கூட கொடுக்கல, அதுவும் கூட அதிகமாகவும் செய்யல. சிறிய ஒரு விருப்புல தான் அது வைக்கப்பட்டு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வலிமா விருந்து கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா விருந்தை திருமணத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக கொடுத்தது. அது குறைந்த அளவு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அதுலயும் செலவை குறைச்சு செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லி இருப்பதின் காரணத்தினால் அதாவது வலிமா விருந்து என்று நம்ம என்ன செய்ய ஆடம்பரமாக விரிவுபடுத்தி செலவிடங்களை என்ன செய்யக்கூடாது, அதிகப்படுத்தக்கூடாது. எவ்வளவு நம்ம குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்து செலவழிப்பது தான். அதில் குறிப்பாக வலிமா விருந்துகளில் நம்ம குறைச்சி செலவழிப்பது நன்மையை நமக்கு அதிகப்பட்டு தரும், பரக்கத்தையும் அதிகப்பட்டு தரும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரகாத்துஹு. நான் அபிராமத்துல இருந்து யூசுப் பேசுறேன். சொல்லுங்க கேள்வி. பள்ளிவாசல்ல மீட்டிங் நடக்குது இல்ல? ஆமா.
அந்த நேரத்துல கூச்சல் குழப்பமா பேசுறாங்களே, இது மார்க்கெட்ல கூடுமா? பள்ளியாசல்ல பயான்கள் நடக்கும் போதா? நடக்கும்போது இல்ல, அதாவது இந்த மீட்டிங் போடுறாங்கல்ல, அவங்க போர்டு மீட்டிங் எல்லாம் போடுறாங்கல்ல, போர்டு மீட்டிங்கோ இல்ல ஊர் மீட்டிங்கோ, சரி சரி, அந்த மாதிரி கூச்சல் குழப்பங்கள்லாம் போடுறாங்கல்ல, இது மார்க்கெட்ல அனுமதிக்கப்பட்டதா? அடுத்த ஒரு சகோதரர் அவங்க கேட்டிருக்காங்க, பள்ளியாசலில் தொழக்கூடிய இறைநிலங்கள்ல சில நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிகள்ல ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது நடக்கிறது. அப்ப இந்த மாதிரி பள்ளியாசல்ல இப்படி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குவது ஏற்படுத்துவது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியாசலை பற்றி குறிப்பிடும்போது திக்ருல்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அதே மாதிரி கிராத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, அடுத்து இன்னும் சில அறிவிப்புகள்ல குர்ஆனை பற்றி பாடங்கள் நடத்தி கொள்வது, தொழுவது, இதற்காகத்தான் இறை இல்லங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்ப பள்ளியாசல்கள்ல இறைவனை நினைவு கூறுவது, குர்ஆனை ஓதுவது, அதே மாதிரி திருக்குர்ஆனை பற்றி பாடங்கள் நடத்துவது, தொழுவது, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது அல்லாத மற்ற விஷயங்கள்ல பள்ளியாசலில் நம்ம பயன்படுத்தலாமான்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியும் இருக்கிறாங்க. ஃபஜர் தொழுகைக்கு பிறகு தொழுது விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே முஸல்லாவுல உட்கார்ந்துருப்பாங்க. நபி தோழர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, பக்கத்து அங்கேயே அவங்களும் அதே இடத்துல அமர்ந்து கொண்டு அறியாமை காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி சிரித்து கொண்டிருப்பாங்க. அறியாமை காலத்தில் இப்படி தப்பு செஞ்சோம், அறியாமை காலத்தில் இப்படி நம்மளை ஏமாத்தினா, இப்படி எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், சிரித்து கொண்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு புன்னகை பொறுத்து கொண்டிருப்பாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பள்ளியாசல் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அறியாமை கால சில விஷயங்களையும் பேசியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்களை ரசூலுல்லாஹ்வை சந்திக்க பள்ளியாசலுக்கு வரும் பொழுது அந்த பள்ளியாசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுக்கு யார் தலைவராக இருப்பது என்று தேர்வும் செஞ்சிருக்கிறாங்க. பனு தமீம்னு ஒரு கூட்டத்தினர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அதுல யாரை தலைவராக தேர்வு செய்யறது அப்படின்னு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அபூபக்கர் ஒருவரை சொல்ல, உமர் அவர்கள் ஒருவரை சொல்ல, சத்தம் கடுமையாக வந்த பிறகு திருக்குர்ஆனுடைய வசனம் கூட லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபிக்கு முன்னால உங்களுடைய குரல்களை உயர்த்தாதீர்கள் என்ற வசனம் கூட இறங்கி இருக்கிறது. அப்போ பள்ளியாசல்களில் இந்த மாதிரி குழு தலைவர்களை தேர்வு செய்யறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கூச்சல் குழப்பங்கள் போடுவது, அடிதடி பிரச்சனைகள் உருவாக்குவது, அதனுடைய பள்ளியினுடைய மாண்பை கேலி குத்தாக ஆக்குற மாதிரி நிகழ்வுகள் அங்க என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. கண்ணியமான முறையில் அங்க நம்ம கூட்டங்களை நடத்தி கண்ணியமான முறையில் தேர்வு செய்து மார்க்க பணிகள், சமுதாய பணிகளுக்கு என்ன செய்யலாம், பள்ளியாசல்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுல சகோதரர் அவர்கள் குறிப்பிடுவதை போன்று சண்டைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி இது என்ன செய்யக்கூடாது, வராத அளவுக்கு அதை தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்யணும், பார்த்துக்கணும். இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்தா சண்டை பிரச்சனை அது இதெல்லாம் வரும் என்று சொன்னால் பள்ளியாசலை தவிர்த்து வேறு இடங்கள்ல என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹுடைய காலத்தில் எப்படி அது கட்டுக்கோப்பாக அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் சுட்டிக்காட்டப்பட்டு சரியாக நடந்ததோ அந்த அடிப்படையில் நடக்குமானால் இது மாதிரி தேர்வுகள் செய்வதற்கு நல்ல பணிகளுக்கும் என்ன செய்யலாம், பள்ளியாசலை நம்ம பயன்படுத்திக்கலாம்.